மாயா சந்தியா சீரியல் மார்ச் 15 எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம ஜானகி ரகுராமுக்கு காஃபி கொண்டாந்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ரகுராம் அந்த காஃபியை குடிச்சு பார்த்துட்டு, என்ன ஜானகி இதில் கொஞ்சம் கூட இனிப்பே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, சாரிங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, கொடுங்க அதில் நான் சீனி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு வாங்குறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, உனக்கு நினப்பு புறா மாயா மேலே தானே இருக்குது அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாரு ஜானகி, நீ பேசுகிற விதத்துலையும் உன் முகத்துலையும் நல்லாவே தெரியுது உனக்கு நினப்பு புறா மாயா மேலே தான் இருக்குது. எங்கே இந்த சம்பிரதாயத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாளோ மாயா அப்படின்னு உனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம ஜானகி சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாரு, சீனு நான் வளர்த்த பிள்ளை. அவன் நான் என்ன சொன்னாலும் கேட்பான். இப்போ ஒரு பொண்ணை காமிச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவளை கல்யாணம் பண்ணிப்பான். இப்போ தனம் இருக்கா பாரு, அவளுக்கும் அதே கட்டுப்பாடு தான். இந்த வீட்டில் உள்ள கட்டுப்பாடுகள் பற்றி அவளுக்கு எல்லாமே தெரியும். அதனால நான் சொல்கிறத கண்டிப்பாக அவள் கேட்பாள் அப்படின்னு நம்ம ரகுராம் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஜானகி ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா சீனுக்கு கொஞ்சம் கூட இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. தனத்துக்கு நிறைய போட்டிகளில் ஜெயிக்கணும்னு ஆசை. இது எதுவுமே ரகுராமுக்கு தெரியாது. அப்போ ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாரு ஜானகி, உனக்கு சந்தேகம் பூரா மாயா மேலே தான் இருக்குது. எனக்குமே சந்தேகம் தான். ஏன்னா இந்த வீட்டோட கட்டுப்பாடுகளை கொஞ்சம் கூட மதிக்காதவ அந்த மாயா மட்டும்தான். அதனால் நீ என்ன பண்ணுறன்னா, மாயா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வை. மாயானால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும் ஜானகி அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க, நான் சொன்னதை கேட்டு மாயா அமைதியாக இருக்கா. கண்டிப்பாக இந்த வீட்டோட கட்டுப்பாடுகளை அவள் முறையாக செய்வான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவளாக தான் ஆசைப்பட்டு இப்படி கூரை வீட்டில் உட்காந்துருக்கா. கண்டிப்பாக மாயா எந்தவித பிரச்சனையும் இந்த வாட்டி பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஜானகி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரகுராம் சொல்கிறாரு, எந்தவித பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம்தான் ஜானகி அப்படின்னு. அதுக்கப்புறம் ஜானகி சொல்கிறாங்க, சரி கொடுங்க காஃபியை, அதெல்லாம் நான் சீனி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு. அதுக்கு ரகுராம் சொல்கிறாரு, என் ஜானகி எதை கொடுத்தாலும் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக கொஞ்சிட்டு குடிக்கிறாரு. அப்போ நம்ம ஜானகி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜானகி வெளியில் வராங்க. அப்போ மாயாவோட குடிசையை பார்க்குறாங்க நம்ம ஜானகி. அப்போ ஜானகி யோசிக்கிறாங்க, ஒரு தடவை நம்ம மாயாவை போய் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு நேராக நம்ம மாயாவோட குடிசைக்கு வராங்க ஜானகி. அங்கே பார்த்தா மாயாவை காணும். மாயாவை காணுனத்தோட ஜானகி செமையாக ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, இப்போ தானே ஏதாவது தப்பு நடந்துரும்னு பயந்தேன். அந்த சாருவோட அம்மா குத்தி காமிச்சு பேசினாங்களே, இப்போ மாயாவை காணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனையாகுமே. நான் என்ன பண்ணுவேன்? ஏண்டி இப்படி மாயா பண்ணேன்? உண்மையில நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் அப்படின்ட்டு ஜானகி அழுகுறாங்க. அப்போ ஜானகி யோசிக்கிறாங்க, பக்கத்தில் தான் தனம் இருக்கா, அவகிட்ட போய் கேட்போம் அப்படின்ட்டு தனம் இருக்கிற குடிசைக்கு நேராக நம்ம ஜானகி போகிறாங்க. அங்கே நம்ம மாயா தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி போயிட்டு, ஏ தனம், மாயாவை காணோம், உனக்கு தெரியுமா? மாயா எங்கே போயிருக்கான்னு தெரியுமா? சீக்கிரம் சொல்லுடி, அவள் எங்கே இருக்கான்னு சீக்கிரம் நான் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரணும், சொல்லுடி அப்படின்னு கெஞ்சுறாங்க. அப்போ மாயா அழுதுகிட்டே உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜானகி சொல்கிறாங்க, அவள் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். ஏன் பொண்ணு தனத்தை விட மாயா மேலே தானே அதிகம் பாசம் வச்சுருந்தேன். அவள் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா இவன் இந்த வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனை நடக்கும்னு அவளுக்கு புரியவே மாட்டேங்குதே. இப்போ மட்டும் அவளை காணும்னு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே என்னை சும்மா விட மாட்டாங்க. எப்படா இந்த மாயாவை துரத்துறன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் பிள்ளைய நானே விரட்டி அடித்த மாதிரி இருக்குமே அப்படின்னு ஜானகி அழுகுறாங்க. அப்போ ஜானகி கேட்குறாங்க, என்ன தனம், நானும் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ கொஞ்சம் கூட எதுவுமே சொல்லாமல் இப்படி அமைதியாக இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு நேராக பக்கத்தில் தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாயா திரும்பி பார்க்குறாங்க. மாயாவை பார்த்ததோட ஜானகி செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஏய், இங்கே என்ன பண்ணுற நீ அப்படின்னு கேட்க, அதுக்கு மாயா சொல்கிறாங்க, என்னையை மன்னிச்சிடுங்க பெரியம்மா அப்படின்னு. அதுக்கு நம்ம ஜானகி கேட்குறாங்க, இப்போ தனம் எங்கே இருக்கா சொல்லு அப்படின்னு. அப்போ சீனை சிப் பண்ணி மாடியில் நம்ம ஜானகி, சீனு, நம்ம மாயா 3 பேரும் இருக்கிறத காமிக்கிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியம்மா, நான் தான் தனத்தை டென்னிஸ் மேட்சுக்கு அனுப்பி வச்சேன். அவள் ஜெயிச்சுட்டு வரட்டும். இந்த வீட்டோட கட்டுப்பாடுகளில் அடங்கி எத்தனை நாள் தான் தனம் அடங்கியிருப்பா, அதெல்லாம் தப்பு பெரியம்மா அப்படின்னு. அப்போ சீனு சொல்கிறாரு, ஆமாம் பெரியம்மா,
ஆமா அத்தை. நான் தான் வந்து தனத்த அனுப்பி வச்சேன். தனம் ரொம்ப நல்லா டென்னிஸ் விளையாடுறா. அவளுடைய திறமைய நம்ம தடுக்கக்கூடாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க பெரியம்மா அப்படின்னு. அப்ப நம்ம ஜானகி செம்ம கடுப்பாயிட்டாங்க. ஜானகி வந்து செமைய ஓங்கி அறையிறாங்க சீனுவ. அப்போ மாயா இதை பார்த்துட்டு செம ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம சீனு கேட்குறாரு, ஏன் அத்தை என்னை அடிச்சிங்க அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குமே 2 கண்ணு இல்லை, உடம்பு புறா கண்ணு. இப்போ மட்டும் தனத்தை காணும்னு தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? ஏன்டா இப்படி பண்ண? இங்கே பாரு, இந்த வீட்டில் உள்ளவங்களை பற்றி மாயாவுக்கு தெரியாது, ஆனால் உனக்குமா தெரியாது? எவ்வளோ பெரிய பிரச்சனை இதனால் உண்டாக போகுதுன்னு தெரியுமா அப்படின்னு. அப்போ நம்ம சீனு சொல்கிறாரு, எனக்கு தனத்தோட ஆசை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதை நான் என்றைக்குமே தடுக்க மாட்டேன் பெரிய அத்தை அப்படின்னு. அதுக்கு நம்ம ஜானகி சொல்கிறாங்க, இப்போ தனம் எங்கே இருக்கா அப்படின்னு. அப்போ மாயா வந்து தனம் எங்கே இருக்காங்களோ அதை சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தனம் வந்துட்டு செம சூப்பராக டென்னிஸ் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சீனு வந்து ஜானகியை கூட்டிக்கிட்டு நேராக டென்னிஸ் விளையாடுற இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அங்கே நம்ம ஜானகி வந்து அந்த தனம் டென்னிஸ் விளையாடுறத பார்க்குறாங்க. தனம் வந்து செம சூப்பராக டென்னிஸ் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ டக்குன்னு எதேர்ச்சியாக தனம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அம்மா ஜானகி நிற்கிறாங்க. ஜானகியை பார்த்ததோட தனம் செம்ம ஷாக் ஆகுறாங்க. அம்மா இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தனம் ஷாக் ஆகுறாங்க. அப்போ அம்மாவை பார்த்ததோட தனத்துக்கு கை கால்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருது. இதனால தனம் ஒழுங்காக டென்னிஸ் விளையாடாமல் தோற்று போய்கிட்டே இருக்காங்க. ஒழுங்காக அந்த ஷட்டில் காக்கை அடிக்காமல் தோற்று போய்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு கார்த்திக் சார் வந்து ஷாக் ஆகுறாரு. எதுக்காக தனம் இப்படி விளையாடுறாங்க அப்படின்னு. திரும்பி பார்த்தா ஜானகி அம்மா நிற்கிறாங்க. ஜானகியை பார்த்ததோட கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அப்போ அந்த மேட்ச் கொஞ்சம் நேரம் நிற்கிது. அப்போ நம்ம தனம் நேராக அவங்க அம்மா கிட்டே போய் நின்று என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஜானகி வந்து தனத்தை கட்டிப்பிடிச்சி, கவலைப்படாதம்மா, நான் உனக்கு துணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம தனம் ஷாக் ஆகுறாங்க. அம்மா வந்து ஒரு வேளை ஏற்றுக்கிட்டாங்களோ அப்படின்னு. அப்போ கார்த்திக் சார் சொல்கிறாரு, மேடம் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. தனம் வந்து ஏற்கனவே ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் தான் அவங்கள ரொம்ப கட்டாயப்படுத்தி அவங்களுடைய திறமையை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு நான் தான் கெஞ்சி அவங்கள வந்து டென்னிஸ் விளையாட வச்சேன் அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, நீங்கள் செஞ்சதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் என் குடும்பத்தில் தனம் பிறந்தது தான் தப்பு. தனம் ரொம்ப பாவம். இந்த விஷயம் மட்டும் என் குடும்பத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மேடம் தனம் மட்டும் இந்த டென்னிஸ் மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே வேறு லெவலுக்கு இருக்கும் அப்படின்னு. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, இல்லை தனம் வந்து இன்றைக்கி மட்டும்தான் மேட்ச் விளையாடுவா. இது மட்டும் ரகுராமுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆகிரும். அதனால் தனம் வீட்டை விட்டு வெளியில் வரத்துக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இங்கே பாருங்கள் சார், என்னை மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் இந்த மேட்சுக்கு அப்புறம் தனம் வந்து விளையாட வர மாட்டாங்க. தனம் வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல கார்த்தி ரொம்ப ஷாக் ஆகுறாரு.